வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம வாங்க சாப்பிட்லாம்ல ப்ரெஷர் குக்கர் பிரியாணி எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். அதில் வந்து நான் கரெக்டான அளவு எல்லாம் சொல்லியிருக்கேன். அடி பிடிக்காமல் எப்படி வந்து அது ஈஸியாக செய்யலான்றது பார்க்கலாம் வாங்க. ஒரு ப்ரெஷர் குக்கரில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நீங்கள் இதுக்கு பதிலாக நெய் கூட சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் அதில் ஒரு சின்ன துண்டு பட்டை, ஒரு பிரிஞ்சி இலை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், ஒரு அன்னாச்சி பூ, கொஞ்சமாக கல்பாசி, கொஞ்சமாக ஜாவித்ரி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு. மசாலா பொரிஞ்சதும் இதில் 3 மீடியம் சைஸ் வெங்காயம் நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் நல்லா வதங்கி நல்ல ஒரு பொன்னிறம் வரணும். பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். இதை லைட்டாக வதக்கிக்கோங்க. அடுத்ததாக நான் வந்து 5 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். இது வந்து நல்ல காரமான பச்சை மிளகாய். கூடவே வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, கொத்தமல்லி அதையும் சேர்க்குறேன். சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கோங்க. அடுத்ததாக 2 மீடியம் சைஸ் தக்காளி நல்லா மெலிசாக நீளவாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா வதங்கி மசிஞ்சு வரணும். பாருங்கள், தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. இந்த மாதிரி இருக்கணும். இப்போ அடுத்ததாக மசாலா சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா பவுடர் இல்லைனா வந்து கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கோங்க. நான் வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு தான் மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். ஏன்னா என் மிளகாத்தூள் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப காரமாக இருக்கும், பச்சை மிளகாவும் ரொம்ப காரமாக இருக்கும். ஸோ அதனால் வந்து கொஞ்சம் லைட்டாக வந்து அந்த காரத்தை கம்மி பண்ணுறதுக்காக நான் வந்து 1 டீஸ்பூன் தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் 2 டீஸ்பூன் வரைக்கும் சேர்த்துக்கலாம். அடுத்ததாக 1/4 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கலாம். தயிரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த தண்ணியெல்லாம் நல்லா இறங்கி அந்த எண்ணெய் வந்து தனியாக பிரிஞ்சு வரணும். அடுத்ததாக சிக்கன் சேர்த்துக்கலாம். 1/2 கிலோ அளவுக்கு சிக்கன் சேர்க்குறேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான சைஸில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ சிக்கனை சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் இந்த மாதிரி வதக்கிட்டே இருங்க. அடுத்ததாக 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். சிக்கன்லேருந்து நிறைய தண்ணி இறங்கும், அதனால் 1/2 கப்புக்கு மேலே சேர்க்க வேண்டாம். கூடவே வந்து தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி போட்டு நம்ம இதை ஒரு 2 விசிலுக்கு வேக விட்டுருவோம். இப்போ பாருங்கள், ப்ரெஷர்லாம் நல்லா இறங்கிடுச்சு. சிக்கன் வந்து பாருங்கள் ஒரு 75% கிட்ட வெந்திருக்கு. இப்போ வந்து கேஸை திரும்பவும் ஆன் பண்ணிடுங்க. இப்போ இதில் நல்லா ஒரு கொதி வந்ததும் நம்ம வந்து ஒரு அரை எலும்பிச்சை பழத்தோட சாறு அதை வந்து இதில் சேர்த்துருவோம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம வந்து அரிசி சேர்த்துடலாம். பாஸ்மதி அரிசி ஒரு 30 நிமிஷம் தண்ணியில் ஊற போட்டு வச்சுருந்தேன். அந்த தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு அதை வந்து இதில் சேர்த்துக்கோங்க. இப்போ மசாலாவோட நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து இதில் பார்த்தீங்கன்னா நான் 2 கப் அரிசி சேர்த்துருக்கேன். ஸோ 2 கப் அரிசிக்கு 3 கப்பு தண்ணி, அதுதான் கணக்கு. ஏற்கனவே சிக்கனில் வந்து 1 கப் அளவுக்கு தண்ணி இருக்குது. இப்போ இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கலந்துக்கோங்க. உப்பெல்லாம் ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இப்போ மூடி போட்டு ஒரு விசிலுக்கு மிதமான சூட்டில் நம்ம இதை வேக விட்டுடலாம். விசில் வந்ததும் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ப்ரெஷர்லாம் இறங்கினதுக்கப்புறம் ஒரு 10 நிமிஷம் அப்படியே விட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம வந்து மூடியை ஓப்பன் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நம்மளோட அருமையான சிக்கன் பிரியாணி ரெடி. சுத்தமாக வந்து அடி பிடிக்கல. அரிசி வந்து பார்த்திங்கன்னா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் நல்லா உதிரியாக வந்திருக்கு. ஸோ பேச்சுலர்ஸ், பிகினர்ஸ் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ரிவ்யூஸ் அண்ட் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். வாங்க சாப்பிட்லாம்.